மேம் இந்த கோயம்புத்தூர்ல அந்த கூட்டு பாலியல் கொடுமை அது அதுக்கான நடவடிக்கையை 24 ஹவர்ஸ்ல எடுத்துட்டாங்க. அதுல எல்லாம் போய் எப்படா கிரெடிட் எடுத்துக்கிறீங்க? போலீஸ் போய் தேடி கண்டுபிடிக்கும். அந்த காவல்துறை கண்காணிப்பாளர் நேற்று பிரஸ் மீட்ல சொன்னதுல எல்லாமே போய் 11 மணிக்கு அந்த பெண்ணுக்கு அங்க என்ன வேலை, ஏன் அந்த பெண் அங்க போகணும்? அந்த நிர்பயா கேஸ்ன்ற போது பெரும்பாலான சங்கிகள் 2014 ஆர்எஸ்எஸ் காரர்கள் சங்கிகளோட வாய்ஸாங்க. 2025 கோவையில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது சங்கிக்கு பதிலாக யார் பேசிட்டு இருக்கா? கருப்பு சிவப்பு சங்கி பேசுறான். ஆதரவான சங்கி மாதிரியே பேசுறான் சார். மனோஜ் பாண்டியன் திமுக கிட்ட போயிட்டாரு. ஓபிஎஸ் கூடாரத்தில் இருந்த ஒருத்தர். மனோஜ் பாண்டியன் திமுக போனதுக்கும் பிஜேபியில் இருக்கின்ற ஒரு இளம் தலைவருக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குங்களா? அண்ணாமலை அவர் கிட்டத்தட்ட டிஎம்கேவோட அஜெண்டாவுக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. செங்கோட்டையன் சார் அந்த பக்கம் போனதுலேயே அண்ணாமலையோட இப்போ அண்ணாமலைக்கு சரி யார் இயக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக. ஓகே மேம், இன்னொரு பக்கம் மனோஜ் பாண்டியன் திமுக கிட்ட போயிட்டாரு. ஓபிஎஸ் கூடாரத்தில் இருந்த ஒருத்தர். அதிமுகவில் இருக்கிற எல்லாருமே அதிருப்தியில் இருக்காங்க, அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க 2 நாள் மணி வரைக்கும் பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு இப்போ அந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தர் டக்குன்னு திமுகவில் போய் சேர்றது, இது எப்படி எடுத்துக்கிறது? மனோஜ் பாண்டியன் திமுக போனதுக்கும் பிஜேபியில் இருக்கின்ற ஒரு இளம் தலைவருக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குன்னா நான் சொல்லலை, பத்திரிகைகள் எழுதுகின்றன. பாஜக இளம் தலைவர் தமிழ்நாட்டை சொல்றீங்களா? ஆமா, தமிழ்நாட்டில். ஓகே. ஸோ அண்ணாமலைக்கு இதுக்கு என்ன பெரிய இளம் தலைவர்கள் ஏதோ சம்திங் சொல்ல வரீங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ணாமலை தாண்டி யார் இளம் தலைவர்கள் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அவரோட கை அப்படிங்கிறது இதுல பெரிய அளவுக்கு இருக்குது. ஏன்னா அவரு கிட்டத்தட்ட டிஎம்கேவோட அஜெண்டாவுக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. எது வச்சு சொல்றீங்க? அவருக்கு இதுல என்ன லாபம் இருக்க போகுது? அவருக்கு இது ஒரு லாபம் என்ன அப்படின்னீங்கன்னா, லாபம்ன்றதை விட அவருக்கு நஷ்டம். அவரு ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்தை என்ன நம்புறாரு அப்படின்னா, தன்னுடைய மாநில பதவி தலைவர் பதவி போனது அதிமுகவால தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய அவரா நம்மளால அசம்ஷன்ல நிறைய விஷயங்கள் நினைச்சு பயப்படுறது கவலைப்படுறதெல்லாம் நம்ம பண்ணுவோம்ல, அதுதான் இன்னைக்கு அவர் பண்ணிட்டு இருக்காரு. நம்மளாலதான் அவங்களாலதான் நமக்கு இந்த பதவி போச்சு. அப்புறம் ஆனா அவர் பதவி போனதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியாவோட பல இடங்கள்ல பல சொத்துக்களை வாங்கி வச்சிருக்காரு. அவரோட இன்கம்ங்கிறத விட அவர் பல இடங்கள்ல கை நீட்டி காசு வாங்கினது தொழிலதிபர்கள்ட்ட, இதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்குதுன்னு நிறைய ரிப்போர்ட்ஸ் போயிட்டே இருக்குது சென்ட்ரலுக்கு. அப்படிங்கும் போதுதான் அந்த இடத்துல அவருக்கு பாருங்க, அதுக்கப்புறம் எந்த புது போஸ்ட்டும் கொடுக்கல அண்ணாமலைக்கு. அடுத்து அண்ணாமலை போஸ்ட்ல தூக்கணும், மாநில பதவியில இருந்து தூக்கணும், அடுத்து அவர் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகுறாரு, அது கேபினெட் மினிஸ்ட்ரி உடனே கொடுக்குறாங்க. இப்படிலாம் நம்ம பத்திரிகைகள் தான் எழுதுச்சு. அவங்க ஒண்ணுமே கொடுக்கல. கடைசியில பார்த்தா அவர் சாணி எழுதிட்டு இருக்காரு. கடைசி பார்த்தா அவர் சாணி எழுற போட்டோ போட்டுன்னு இருக்காரு. சரிங்களா? அதனால அவருக்கு அந்த ஒரு காரணத்தினால கூட்டணியில அவங்க கட்சி தான் இருக்குது, அவர் இல்ல. ஓகே. அதிமுக கூட்டணியில பாஜக இருக்கு, ஆனா அண்ணாமலை இல்ல. அண்ணாமலை அதிமுகவை ஏதாவது ஒரு இடத்துல வீக் பண்ணணும், அதோட ஸ்ட்ரென்த்தை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கான வேலையெல்லாம் பார்த்தாரு. அப்புறம் இபிஎஸ் கிட்ட தானே வந்திருக்கணும் அவரு. அவர் எப்படி அதிமுகவோட ஸ்ட்ரென்த்தை குறைக்கணும்னு பாக்குறவர் எப்படி இபிஎஸ் சார் கிட்ட வருவாரு? இல்ல, அவர்கிட்ட தான் ஸ்ட்ரென்த்தை குறைச்சிருக்கணும்னு கேட்கிறேன். இப்போ அதாவது என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இன்னைக்கு செங்கோட்டையன் சார் அந்த பக்கம் போனதுலேயே அண்ணாமலையோட கை இருக்கு. சரிங்களா? தென் இன்னைக்கு அவரு ஓபிஎஸ் கிட்ட இருந்த ஒரே ஒரு ஆளையும் தூக்கி கொண்டு போய் அங்கே சேர்த்ததுல அவரோட வேலை இருக்கு. இது எல்லாத்தையுமே இங்கே பண்ணி கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டில் இந்த யூடியூப் சேனல்களையும் பேசுகின்ற ஒருத்தர் இருக்கார். அவர் இங்கிட்ட ஆளுகளை அண்ணாமலையோட இன்ஸ்ட்ரக்ஷன் அவருக்கு வருது. அவரு உங்களை இப்போ மனோஜ் பாண்டியனை கொண்டு போய் அந்த பக்கம் சேர்த்து விட்டது அவர் தான். ஓகே. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி அரசியல் விமர்சகரா இருக்கு. அரசியல் விமர்சகர் அரை பவுன் மோதிரத்துக்கு கூட அரசியல் உங்களை திட்டணுமா சார், உங்களை திட்டணுமா சார், அரை பவுன் மோதிரம் உங்களுக்கு சார் திட்டுறேன் அப்படின்னு பேசுற ஒரு நபர்னு வச்சுக்கோங்களேன் அவரு. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் தான் இது. அப்போ இவங்க எல்லாத்தையும் இப்போ அண்ணாமலையும் சரி இந்த அரை பவுன் மோதிரத்துக்காரரையும் சரி யார் இயக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக இயக்கு. திமுகவுக்கு அதிமுக வீக் ஆச்சுன்னா நம்ம இங்கே ஸ்ட்ரென்த் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி.
ஆனா அதிமுகங்கிற ஒரு செங்கோட்டையனை நீங்க அந்த பக்கம் இழுத்துட்டு போறதுனால அவர் அவர் பின்னாடி வந்து ஒரு 10,000 பேர் போயிட்டாங்களா? 10 பேர் கூட போகல. இல்ல அவர் வெளியில போனவங்க கூட பிரச்சனை இல்ல. பட் இப்போ ஒரு எம்எல்ஏ டக்குன்னு அங்க போய் திமுகல சேர்றது வந்துட்டு பெரிய ஒரு இதா இருக்காதா? என்ன சார் என்ன பின்னடைவு? என்ன பின்னடைவு? இத்தனை வருஷமா அதிமுக இருந்தவரு ஆப்போசிட் கட்சியில போய் நீங்க சேர்றாரு. ஒரு விஷயத்த பாத்துக்கோங்க. ஒரு விஷயத்த இந்த மீடியா எல்லாமே புரிஞ்சுக்கணும். அதிமுகல வந்து ரெட்டை இலைக்கு தான் மதிப்பு. ம். மனோஜ் பாண்டியனுக்கு கிடையாது. அது யாருகிட்ட இருக்கு மதிப்பா? யாருக்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு தான் மதிப்பு. சரிங்களா? ம். மனோஜ் பாண்டியனுக்கோ செங்கோட்டையன் சார் அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவலுக்கோ மதிப்பு கிடையாது. மேம் இந்த கோயம்புத்தூர்ல அந்த கூட்டு பாலியல் கொடுமை அது வந்து அதுக்கான நடவடிக்கையை 24 ஹவர்ஸ்ல எடுத்துட்டாங்க திமுக அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அதை பேசிட்டு இருக்காங்க. அந்த கொடூரம் நடந்த அடுத்த நாளே இந்த நடவடிக்கை எடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? இல்ல இந்த மாதிரிலாம் ஒரு விஷயத்த ஒரு துன்பகரமான ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நடந்ததுன்னா இது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அதுல எல்லாம் போய் எப்படா கிரெடிட் எடுத்துக்கிறீங்க? எனக்கு அது புரியவே இல்ல. 24 மணி நேரத்துக்குள் நாங்கள் அதை கண்டுபிடித்து விட்டோம். அதுவே ஒரு ஃபேக் நியூஸ். அதுவே ஒரு பொய். பொய்யா? இல்ல அந்த குற்றவாளிகளே பொய்ன்றீங்களா? அந்த அது 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 ஒரு பாலிடிக்ஸ் இன்னொன்னு இருக்கு. ஆ, ஆ, ஆ. இந்த 24 மணி நேரத்துக்குள்ள நாங்கள் போலீஸ் போய் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்றாங்கல்ல. போலீஸ் போய் கண்டுபிடிச்சது இல்ல. ஓ. அப்படின்னு இப்போ வந்து ஒரு செய்தி தொலைக்காட்சி சொல்லிக்கிட்டு இருக்கு நியூஸ். அந்த பொண்ணும் அந்த பையனும் அந்த காருக்குள்ள இருந்திருக்காங்க. இவங்க போய் துரத்திருக்காங்க. அந்த பொண்ணு அந்த பையனை வந்து பயங்கரமா ஏதோ அடிச்சு வச்சுட்டாங்க. இந்த பொண்ணு அந்த பக்கத்துல இருக்கின்ற பிருந்தாவன் நகர்னு அந்த ஏரியாக்குள்ள போய் யார் வீட்லயோ தஞ்சம் அடைஞ்சு அவங்க காப்பாத்தி அப்புறம் தான் போலீஸ் கிட்ட அவங்க ஒப்படைச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி இப்போ வருது. போலீஸ் போய் தேடி கண்டுபிடிக்கல. அந்த காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து நேத்து பிரஸ் மீட்ல சொன்னதுல எல்லாமே பொய். எல்லாமே பொய் அப்படிங்கிறதான் இன்னைக்கு காலையில வந்த இந்த நியூஸ் வழியா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அந்த பொண்ணு அங்க அந்த பிருந்தாவன் நகர் பொதுமக்களால் பாதுகாக்கப்பட்டு போலீஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதான் உண்மையான செய்தி அப்படின்னு சொல்றாங்க. காவல்துறை தேடி கண்டுபிடிச்சிருக்குல்ல. இப்ப காவல்துறை தேடி எல்லாம் போய் கண்டுபிடிக்கல சார். 11:30 மணிக்கு அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்கன்னா 4 மணி வரைக்கும் அங்க சுத்தணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஒழிய நாங்க போய் இங்க இருந்து இந்த வீட்டுல இருந்து இல்ல இந்த புதருக்குள்ள இருந்து இங்க இருந்து நாங்க மீட்டுட்டு வந்தோம்னா அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கவே இல்லை. இவங்க எல்லா விஷயத்திலும் திமுக வந்து பொய் சொல்றதுதான் மக்களுக்கு கடுப்பாகுது. நாங்க கடுப்பாகுதுன்னு சொன்னோம்னா உடனே நீங்க ஆப்போசிட் பார்ட்டி அதனால உங்களுக்கு கடுப்பாகும்னு நீங்க சொல்லுவீங்க. மக்களுக்கு இதுல எல்லாம் எதுக்குப்பா பொய் சொல்றீங்க? போலீஸ் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க சென்னைக்குள்ள வந்து அந்த கிளாம்பாக்கம் பேருந்து இல்லையா ஏதோ ஒரு இதுல பஸ் ஏறிட்டு நைட்டு வந்த பொண்ணை இந்த திமுக கொடி கட்டின கார் வந்து அந்த ஆட்டோவை துரத்திட்டே போச்சு அப்படிங்கிற கேஸ் வந்தப்போ திமுக கார் கொடி கட்டிருந்துச்சு அப்படின்னோன்னா போலீஸ் ஆஃபீஸரே வந்து என்ன சொல்றாரு, இல்ல அது வந்து இந்த டோல்லாம் இருக்குல்ல அதுல வந்து இது பண்றதுக்கு ஃப்ரீ வாங்குறதுக்காக நாங்க கொடியை கட்டியிருந்தோம். திமுக காரர் கொடி கட்டு. அப்போ ஒரு குற்றம் யாரு செஞ்சாலும் தப்பு தான் சார். அதிமுக காரங்க செஞ்சாலும் தப்பு தான், திமுக காரங்க செஞ்சாலும் தப்பு தான், காங்கிரஸ் காரங்க செஞ்சாலும் பாஜக காரங்க இடதுசாரி விசிக யார் செஞ்சாலும் தப்பு தான். உடனே போலீஸே வந்து என்னன்னா திமுக காரர்கள் செய்து விட்டார்கள், திமுக கொடி இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து விழுந்தடிச்சுட்டு வந்து பதில் சொல்றாங்கல்ல. அதுதான் வந்து இது உண்மையிலுமே இந்த காவல்துறையை வந்து யாராவது அதுக்குன்னு தலைவர்கள்லாம் இருக்காங்களா, அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு துறை இருக்குதா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் நமக்கு வருது. முதல்வர் கீழே துறை தானே அது. முதல்வருக்கு பேப்பர்ல இருக்குது சார், முதல்வருக்கு கீழே இருக்குன்னு ரெக்கார்ட்ல இருக்கு. உண்மையிலேயுமே அது முதல்வருக்கு கீழே இருக்கா என்ன? இல்ல நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றீங்க. ஆனா இப்போ 3 பேரை சுட்டு பிடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. சுட்டு பிடிச்சதை நீங்க பாத்தீங்களா? வீடியோல பார்த்தோம். அவங்க காலில் சுட்டுப்பட்டதெல்லாம் வந்து காட்டினாங்க, டிவியில போட்டு காட்டினாங்க. போலீஸ் வந்து எந்தெந்த விவகாரங்கள்லாம் அது எப்படி எல்லாம் மாறும், எப்படி எல்லாம் வந்து உண்மைக்கு புறம்பான தகவல்கள் சொல்லுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இப்போ ஒரு என்கவுண்டர் நடக்குதுன்னா அப்ப கண்டிப்பா என்கவுண்டர் நடந்ததுன்னா கண்டிப்பா என்ன சொல்லுவாங்க, எங்களை தாக்கி விட்டு தப்பித்து ஓடும்போது நாங்கள் சுட்டோம்பாங்க. இதெல்லாம் குவைட் நேச்சுரல். அதனால வந்து அது அந்த 3 பசங்க ஏதோ ராமநாதபுரத்து பசங்க கடை வேலைக்கு வந்த பசங்கலாம் கதை சொல்றாங்க. அதே உண்மையான்றது தெரியாது. ஏன்னா போலீஸ் சொல்றதை நம்ம பிளைண்டா நம்புறோம்.
இல்ல காவல்துறையை தாக்க முயன்றனால சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சார் இது எல்லா என்கவுண்டர் கேஸ்லயும் இந்த ஒரு சென்டென்ஸ் வரும். காவல்துறையை தாக்க முயன்றார்கள், இப்ப அந்த குற்றவாளிகள் தப்பித்து ஓட முயன்றார்கள். இது எல்லா என்கவுண்டர் கேஸ்லயுமே அந்த குற்றவாளிகள் உண்மை இல்லைன்றீங்களா? ஒரு பெரிய எமர்ஜென்சி, ஒரு பெரிய அர்ஜி வருது, இவங்க மேல ஒரு பெரிய தாக்கம் வருது, அரசு மேல ஒரு பெரிய பழிசொல் வருதுன்னு இவங்கெல்லாம் நினைச்சுக்கிட்டு யாரோ ஒரு 3 பேர்த்த கூட்டிட்டு வந்திருக்காங்க, இவங்க தான் குற்றவாளிகள்ன்றாங்க. நிறைய கேசஸ்ல திமுக ஆட்சியில் அப்படி தான் நடக்கும். இப்போ ஆம்ஸ்ட்ராங் கேஸில் வந்து இவர் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு ஒருத்தரை பிடிச்சாங்களா? பிடிக்கிறதுக்கு முன்னாடி போலீஸ் என்ன பண்ணுச்சு? அவரை போய் இது பண்ணுற அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை போலீஸே தான் ரிலீஸ் பண்ணுது. ரிலீஸ் பண்ணிட்டு அந்த ஆளை நாங்கள் பிடிக்கிறோன்னு அந்த குற்றவாளியை பிடிச்சாங்க. பிடிச்சிட்டு நீங்கள் எதுக்கு அடுத்த நாள் அவனை சுட்டிங்க என்கவுண்டரில்? குற்றவாளி அவன் அந்த கேஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நபர் இல்லையா? அவர் எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ இங்கே வந்து 3 ஆட்களை பிடிச்சிருக்கோம், 3 பசங்களை பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு ப்ரூஃப்? சில நேரங்கள்லாம் நம்ம எல்லாத்தையும் எல்லா விஷயங்களிலும் சந்தேகப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். ஏதோ ஒரு வண்டி இருந்துச்சு, திருட்டு வண்டி, அதோட பதிவெண்ணை வச்சு தான் பிடிச்சோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்போ சார் கதை சொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரு பழைய எக்ஸல் வண்டி இருந்துச்சு, அதான் கதை சொல்றதுன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அதுக்கான என்ன சொல்றது எவிடன்சஸையும் போலீஸால கிரியேட் பண்ண முடியும். இப்படி ஒரு ஸ்டோரியா அவங்க இது பண்றாங்க. விசாரணைன்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். வெற்றிமாறன் சார். அதுல என்ன நடக்கும்? ஒரு புட்டப் ஸ்டோரி பண்ணுவாங்க. அதுதான் இது. இப்ப இந்த பெண் வந்து அடையாளம் காட்டும் போது கண்டுபிடிச்சிடலாம்ல. ஒருவேளை அந்த பெண் சொன்னாதானே தெரிய போகுது. நீங்க வந்து அந்த பெண் அந்த இந்த இவங்க தான் குற்றவாளின்னு கண்டுபிடிக்கிற அந்த பெரேட்ல அந்த பெண் சொன்னாங்க, இதுதான் சொல்லலைங்கிறது போலீஸ் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குதோ அதைத்தான் நம்ம எல்லாருமே நம்ப போறோம். இந்த விஷயம் டோட்டலா போலீஸ் என்ன சொல்லுதோ அதைத்தான் சார் நம்புறோம். 3 பேர்த்தையும் சுட்டு பிடித்தோம், பிளாங்கா நம்புறோம். இப்போ அடுத்து என்ன சொல்லுவாங்க, அந்த பொண்ணு இவன் இந்த 3 பேர் தான் அவன் சொல்லி கை காட்டுச்சு, அடையாளம் காட்டு அப்படி சொன்னா அதையும் நம்ம தான் செய்யணும். ஆனா உண்மைங்கிறது என்னவாக வேணாலும் இருக்கலாம். நீதிமன்றம் தலையிடும் போது உண்மை வந்துடும், அப்போ வரலாம். அதுக்குள்ள நமக்கு இன்னொரு புது கேஸ் கிடைச்சிடும், இதை மறந்துடுவோம். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துலையுமே இது நடந்துட்டு இருக்குது. அதனால போலீஸ் வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ள கண்டுபிடிச்சாங்க, அது சரியான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சாங்களா அப்படிங்கிறதெல்லாம் போலீஸ் துறையில் இருக்கின்றவர்களுக்கு மட்டுமே தெரிந்த உண்மை ரகசியம் எல்லாமே. சில பதிவுகளை பார்த்துருப்பீங்க. 11 மணிக்கு அந்த பெண்ணுக்கு அங்கே என்ன வேலை, ஏன் அந்த பெண் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. ஒரு பதிவாகவும் போடுறாங்க. காவல்துறை எல்லா டைமுமா கூட இருக்க முடியும், 11 மணிக்கு அந்த இருட்டுக்குள்ள அந்த பொண்ணும் பையனும் ஏன் போகணும்னு சொல்லி கேட்குறாங்க. இது யார் பரப்புறாங்க? யார்கிட்ட இருந்து இந்த மாதிரியான கேள்விகள் வருது? ஒரு காவி சங்கியாகவே மாறி நிற்கின்ற உடன்பிறப்புகளை பார் அப்படின்னு நீங்க சொல்லணும். அந்த நிர்பயா கேஸ்ன்ற போது பெரும்பாலான சங்கிகள் நைட்டு நண்பரோடு பஸ்ல போலாமா, நீ போனதுனால தானே உன்னை ரேப் 12 மணிக்கு ஏன் அப்படி பண்ண, இது எல்லாமே யாரோட வாய்ஸா இருந்துச்சு அன்னைக்கு? 2014 RSS காரர்கள் சங்கிகளோட வாய்ஸா இருந்தது. 2025 கோவையில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது சங்கிக்கு பதிலா யார் பேசிட்டு இருக்கா? கருப்பு சிவப்பு சங்கி பேசுறான். இதுல ஆணும் பேசுது பெண்ணும் பேசுதுங்கிறது தான் ரொம்ப துயரம். இது ஆதரவா சொல்றீங்களா? ஒரு ஆதரவா பேசுறான், ஆதரவான என்ன சங்கி மாதிரியே பேசுறான் சார் கருப்பு சிவப்பு சங்கி. உடன்பிறப்புகள்னு சொல்லிக்கிறவங்க என்ன சொல்லிட்டு இருக்கான் வந்துட்டு 11:30 மணிக்கு அங்கே யார் போக சொன்னது, ஏன் போக சொன்னார்கள் அப்படின்னு. அப்போ இந்த கேள்வியை வந்து நீங்க யாராவது ஒரு கிராமத்து பொண்ணுகிட்ட கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம், 11:30 மணிக்கு நான் போனது இருக்கட்டும், ஊரு முழுக்க 24 மணி நேரம் டாஸ்மாக் உன்னை எவன்டா திறந்து வச்சோன்னா கேட்குமா? கேட்காத. நான் வந்து இந்த வீடியோவில் பேசுறதுனால ரொம்ப டீசெண்டாக பேசணுங்கிற மாதிரி பேசி ஆகணும், நோ அதர் கோ. இதே கேமராவை நீங்கள் வந்து ஒரு கிராமத்தில் ஒரு பொண்ணுக்கிட்ட போய், அம்மா 11 மணிக்கு அந்த பொண்ணு ஒரு பையன் கூட அங்கே இருந்துச்சா, அதனால இவங்க பண்ணுச்சான் அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா சொல்கிற கேள்வி என்னவா இருக்கும்னா, உங்கள் அப்பனா 24 மணி நேரமும் டாஸ்மாக் திறந்து வைக்க சொன்னா, எல்லாம் போலி டாஸ்மாக்கு, காட்டுக்குள்ளே போகிறீங்க நீ யாரியா அங்கே போய் ஒரு சாராய கடையை ஓப்பன் பண்ண சொன்னால், காசுக்காக நீ பீதிங்கும் போது இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு ரியல் கிராமத்து, ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு எந்த இன்ஹிபிஷனும் கிடையாது.
மனசில் என்ன தோணுதோ அதை நேர்மையாக சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ அதே கேள்வி நம்ம கேட்கறதுனா கொஞ்சம் பாலிஸ்டாக கேட்கணும். நீங்கள் 24 மணி நேரமும் எங்கே திரும்பினாலும் டாஸ்மாக் கடை. எங்களுடைய அருணாச்சலம் சாலையிலேயே ஒரு 4-5 கடை இருக்குது. எது ஒரு அரை கிலோமீட்ரு கூட இருக்காது. இது இந்த ஏரியாக்குள்ள உங்களுக்கு 5 டாஸ்மாக் கடை. இப்போ இதில் நீங்கள் என்ன சேஃப்டியை நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? சென்னைக்குள்ளேயே இதுதான் நிலைமை. அப்படிங்கும்போது அங்கே கோயம்புத்தூரில் அது வந்து ஒரு சபர்பன் ஏரியா போல இருக்கு. அந்த சூலூர் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரி. அப்போ அந்த ஏரியாவுக்குள்ளே இப்போ தான் ஏதோ புது புது நகரங்கள்லாம் வருது. அதில் ஒரு நகரம் தான் இந்த பிருந்தாவன் நகரம். அங்கே தான் அந்த பொண்ணு போய் ஒரு ரெஸ்கியூக்கு அங்கே தான் போயிருக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, அந்த பொண்ணு மேலேயே அவதூறு பேசுகிறீங்க. யார் பாதிக்கப்பட்டானா அவன் மேலே அவதூறு பேசுகிறீங்க. போலீஸ் சொல்கிற எல்லா விஷயங்களும் இதுதான் உண்மை, நீ இதைத்தான் நம்பணும்னு கம்பல் பண்ணுறீங்க. இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ ஃபாசிஸ்ட் கவர்மெண்ட். ஒரு ஃபாசிஸ்ட் அரசாங்கம் என்பது இப்படித்தான் நடத்தும் மக்களை. அவதூறுகளை எவன் பாதிக்கப்படுறானோ அவன் மேலே அவதூறு. எவன் யார் எந்த விஷயத்துல பாதிக்கப்படுறாங்களோ அந்த பாதிக்கப்படுகின்றவனை குற்றவாளியாக்குதல் தான் ஃபாசிசத்தோட முதல் கேரக்டர். ரெண்டாவது, இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, இதை மீடியா செய்தியாக்குச்சு. ஆனால் அதன் வழியாக அரசாங்கத்தை எங்கேயாவது யாராவது ஒரு டிபேட் நடத்தி கண்டிச்சிங்களா? இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு, ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் நம்ம மீடியாக்கள் என்ன பேசிட்டு இருக்குது, அதிமுகவில் உள்கட்சி குழப்பம். வருஷம் 24 மணி நேரமும் நமக்கு என்ன பிரச்சனை பேசுகிறோம், அதிமுகவில் உள்கட்சி குழப்பம். இதோ ஒரு ப்ரெஸ்ஸோட வேலை. ஏன் ப்ரெஸ்ஸுக்கு பேச தெரியாதா? பேசுச்சுன்னா சபரீசன் சார் யாரையும் விட்டு வைக்க மாட்டார். அப்போ ப்ரெஸ்ஸோட வாயை இழுத்து மூடுறோம். அப்புறம் இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சமூக ஆர்வலர்கள்னு ஒரு குரூப்லாம் இருந்துச்சு, அவங்கள இப்போ காணோம். அப்புறம் நாட்டில் என்ன நடந்தாலும் சினிமாக்காரங்க எல்லாரும் கருத்து தெரிவித்து தாங்கள் மிகப்பெரிய முற்போக்காளர்கள் அப்படின்னு காட்டிப்பாங்க. கரூர் சம்பவத்துக்கு கூட யாராவது பேசுனாங்களா? பேசலை. அப்போ என்னன்னா, இங்கே ஒர்க் பண்ணுற இந்த பெண் அமைப்புகள், மகளிர் அமைப்புகள், மகளிர் போராட்ட குழுக்கள்லாம் இயங்கிட்டு வந்தாங்க. அவங்கெல்லாம் இந்த 4 வருஷமாக எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அப்போ ஒரு ஃபாசிஸ்ட் கவர்மெண்ட்டோட இன்னொரு கேரக்டர், முக்கியமான கேரக்டர் என்னென்னா, இந்த மாதிரி சிவில் சொசைட்டி எல்லாத்தையும் அடியோடு ஒழித்து விடும். அப்போது இது வந்து இப்போ சும்மா போகிற போக்கில் ஸ்டாலின் கவர்மெண்ட் இஸ் ஃபாசிஸ்ட் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போனோம்னா எதிர்கட்சி அப்படி தாங்க சொல்லுவோம் அப்படின்னு. ஆனால் ஒரு ஃபாசிஸ்டோட எல்லா கேரக்டர்ஸும் வருதா உங்களுக்கு? ப்ரெஸ்ஸு பேசாது, சிவில் சொசைட்டி பேசாது, எங்கே இருக்குன்னே தெரியாது எந்த சிவில் சொசைட்டியும். காவல்துறை உண்மைக்கு மாறான தகவல்களை தரும். நாடு முழுக்க, தமிழ்நாடு முழுக்க கஞ்சாவும் போலி டாஸ்மாக் கடைகளும் ஏகப்பட்டது இருக்குது. ஒரு கவர்மெண்ட்ல 24 hours உங்களுக்கு சாராயம் கிடைக்கும்னா போது எப்படி மனிதர்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்? பெண்களுக்கு மட்டும் இல்லை சார், ஒரு பையனுமே இன்னைக்கு நடமாட முடியலைங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான். அப்போ உலகம் ஃபுல்லாக வந்து இன்னைக்கு ஒரு பெரிய அரசாங்கம் வந்து வீழ்ந்து போகுது அப்படின்னா அதுக்கு இந்த கஞ்சா மாதிரி டாஸ்மாக் போதைப்பொருள் மாதிரியான ஒரு விஷயம் மிகப்பெரிய காரணம். இன்னைக்கு ஏன் சட்ட ஒழுங்கு இவ்வளோ தூரம் கேவலமாக போயிட்டு இருக்குன்னா அதுக்கு கஞ்சாவும் இந்த போதைப் பொருட்களும் 24 மணி நேரமும் தடையின்றி கிடைக்கின்ற சாராயமும் மிக முக்கிய காரணம். இது எல்லாம் தான் நான் சொல்கிறேன், இந்த 4ம் தான் ஒரு பாசிச அரசாங்கத்தோட குண அதிசயம். இந்த 4 லட்சணமும் ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு சரியாக பொருந்தி போகுதா? அப்புறம் இதை ஃபாசிஸ்ட் கவர்மெண்ட்டு நம்ம சொல்லக்கூடாதா? சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிடிச்சி உள்ளே போடுவீங்க. அது 5வது கேரக்டரிஸ்டிக்ஸ். எவனாவது உண்மையை பேசினால் அவன் அந்த கருத்துரிமை குரல் வலையில் கால வைக்கிறது பாசிசத்தோட 5வது குணம். அது எங்கள் ஐயா, நமது முதல்வர் ஸ்டாலின் ஐயா மிக திறம்பட செய்து வருகிறார்.
கரூர் விஷயத்தில் எவனாவது பேசுனீங்களா? 25 அதிமுக காரங்களை உள்ள பிடிச்சி போட்டாங்க. ட்விட்டரில் எழுதுனாங்கன்னு நெட்ஃப்ளிக்ஸை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. யாரெல்லாம் கைக்கு கிடைக்கிறான்னு பிடிச்சி உள்ளே போடுறீங்க. மாரிதாசை மட்டும் உங்களால் ஒரு நைட்டு உள்ளே வைக்க முடிய மாட்டேங்குது. ஏன் ஒரு நைட்? ஏன்னா இந்த ஃபாசிஸ்டுகள் இவர்களைப் போலவே பொய்யை பரப்புகின்ற, பொய்யை பேசுகின்ற இன்னொரு ஃபாசிஸ்ட்டை பார்த்து பயப்படல. தம்பி நீ இப்படியே பேசு அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி டிஎம்கே கவர்மெண்ட் இஸ் என்கரேஜிங் மாரிதாஸ் பிகாஸ் he is also a fascist. He is not directly fascist. He is supporting fascism. மாரிதாஸ் பாசிசத்தை சப்போர்ட் பண்ணுறாரு. நம்ம உடன்பிறப்பு என்ன பண்ணுறாரு? அவங்களோட ஐடி விங்கில் உட்காந்துக்கிட்டு 11 மணிக்கு நீ ஏன் அங்கே போனாய்? இது ஃபாசிசத்தோட இன்னொரு குணம் தான். அப்போ ஏன் மாரிதாஸை ஸ்டாலின் ஐயா கவர்மெண்ட்டை கைது செய்து ஒரு நாள் இரவு கூட சிறையில் வைக்க முடியல? ஒரு ரெட்பிக்ஸை வைக்க முடியுது ஃபெலிக்ஸை. பிகாஸ் ஃபெலிக்ஸ் இஸ் அ கிறிஸ்டியன் மைனாரிட்டி. ஹி மே பி எ தலித் கிறிஸ்டியன் மைனாரிட்டியாக கூட இருக்கலாம். அதனால என்ன பண்ணோம்? ஃபெலிக்ஸை பாஜக கவர்மெண்ட்டும் மிதிக்கும். ஆர்எஸ்எஸோட சித்தாந்தத்தை மறைமுகமாக இல்லை நேரடியாகவே பின்பற்றுகின்ற திமுகவும் ஃபெலிக்ஸை போட்டு மிதிக்கும். பிகாஸ் ஃபெலிக்ஸ் இஸ் அ கிறிஸ்டியன். ஷாலினியை போட்டு மிதிக்கும். நீ ஒரு மன நோயாளின்னு சொல்லும். பிகாஸ் ஷாலினி மேபி எ கிறிஸ்டியன். அவங்க என்ன ரிலிஜன் எனக்கு தெரியல. ஆனால் அந்த ஷாலினிங்கிற பேரை வச்சு கிறிஸ்டியனாக இருக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வரோம். அதனால அவங்கள நம்ம டிஜிட்டலாக ஹராஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டிஜிட்டலாக ஒரு பொம்பளைய இப்போ நான் அரசியல் பேசுகிறேன் அப்படின்னா ட்விட்டரில் எனக்கு என்னைய கீழே திட்டுறவங்க எல்லாரும் அவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கெட்ட வார்த்தையில் அப்படி இல்லை இப்படிலாம் ஒரு கெட்ட வார்த்தை இருக்குதா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுற மாதிரிலாம் நிறைய வார்த்தை வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நிறைய வார்த்தைகளுக்கு எனக்கு டைரக்ட் மீனிங்கும் தெரியாது. யாரா இப்படிலாம் ஒரு புது வார்த்தையை போடான்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபைலை போய் செக் பண்ணி பார்த்தோம்னா அங்கே கருணாநிதி ஆன்னு சிரிச்சுட்டு பாரு மஞ்சள் துண்டை போட்டுன்னு. ஓ அவனா நீ அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டு சரி அப்போ சரி நீ அப்படி தான் பேசுவாராசா அப்படின்னு அதை பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணாமல் வந்துடுவோம். இப்போ நான்லாம் இவங்கள்ட்ட 5 வருஷமாக அடி வாங்குறேன் இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் 5 வருஷமாக. இப்போ இந்த புதுசாக பாலிடிக்ஸ் பேசுறதுல பொம்பளை பிள்ளைங்க அவங்கெல்லாம் பயந்துடுறாங்க. இப்போ அப்படி பயந்த ஒரு ஆள் தான் ஷாலினி. அப்போது நீங்கள் இங்கே பெண்களை இந்த அரசாங்கமாக இவர்கள் பாதுகாக்கிறதும் கிடையாது. பாதுகாக்காமல் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீ அங்கே போனது தப்பு இங்கே போனது தப்புன்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துறீங்க. சரி அது வெளியே போச்சு அந்த பொம்பளை பிள்ளை, அதனால அதுக்கு அப்படி ஆச்சு. வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்கள டிஜிட்டலாக நீங்கள் ஹராஸ் பண்ணுறீங்க. நான் இல்லை வேற யாரோ இந்த பெண்களை நீங்கள் இவ்வளோ அவமரியாதையாக பேசுகிறீங்கன்னு சொல்லி இவங்களை போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா போலீஸ் இந்த உடன்பிறப்புகள் மீது ஆக்ஷன் எடுக்க போகுதா? எடுக்காது. அப்போ இவர்கள் ஒரு அதிமுக காரராக நான் பேசுனா என்ன துன்புறுத்தலாம் டிஜிட்டலாக. மாரிதாஸை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. ஏன் மாரிதாஸை எதிர்த்து இந்த அரசாங்கத்தால் எதுவும் செய்ய முடியவில்லை? ஹச்ராஜாவை எதிர்த்து ஏன் உங்களால் எதுவுமே பண்ண முடியல? ஏன் அப்படின்னீங்கன்னா ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் என்னது ப்ளஸ் ஃபாசிஸ்ட் ப்ளஸ் இன்ட்டு ஃபாசிஸ்ட் ப்ளஸ் ஆகிடுறாங்க இவங்களாமே. இந்த சேம் அல்ஜிப்ரா ஃபார்முலா அப்ளிகபிள் டு டிஎம்கே கவர்மெண்ட் ஆல்சோ. டிஎம்கே பார்ட்டிக்கும் சரி இவங்களுக்கும் சரி. அது நான் சொல்கிறது ஏதாவது உங்களுக்கு இல்லை இவங்க ரொம்ப இல்லாஜிக்கலாக பேசுகிறாங்க அப்படின்னு தோணுதுன்னா நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கும் நான் ஒரு ஃபார்முலா சொல்வேன். சரியா? அப்போது நீங்கள் என்னோட எந்த ஃபார்முலாவும் ரியாலிட்டியை மீறி இருக்கா? நான் பேசுவது உண்மைக்கு புறம்பான தகவல் போய் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே வேணால் ஒரு உடன்பிறப்பு லைட்டாக தூங்கிட்டு இருந்தால் அவர் வேணால் அப்படி ஃபீல் பண்ணலாம். பட் இதை பார்க்குற ஒரு நியாயமான வியூவர்ஸ்க்கு அப்படி ஒரு பார்வை வராதுன்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? அப்போ இங்கே என்னன்னா இந்த சம்பவத்தை பொறுத்தளவுக்கு டோட்டல் போலீஸ் ஃபெயிலியர். இட்ஸ் அ சிஸ்டம் ஃபெயிலியர். சிஸ்டம் ஃபெயிலியர் ஏன் அப்படின்னீங்கன்னா
போலீஸ் டிபார்ட்மெண்ட் பேப்பர்ல யார்கிட்ட இருக்குது? முதல்வரின் கீழ் இருக்கிறது. நிஜத்துல யார்கிட்ட இருக்குது? ஒரு ஷேடோ கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா ராதாகிருஷ்ணன் சாலையில் உட்காந்து ஒருத்தர் பென் ஃபவுண்டேஷன் ஒன்று நடத்தி ஒரு ஷேடோ கவர்மெண்ட். போலீஸ் வந்து முதல்வர் ஐயாவுக்கு வந்து அக்கௌண்டபிளாக இருக்காங்களா, நம்ம சபரீசன் ஐயாவுக்கு அக்கௌண்டபிளாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறதுல தான் இந்த தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு பிரச்சனையே இவ்வளோ தூரம் மோசமாகி வந்துட்டுருக்கு. இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஒரு தொழில் தொடங்க சிறந்த இடமாக இல்லை. ஒரு பக்கம் டிஆர்பி ராஜா 35% கமிஷன் கேட்குறாருன்னு சொல்லிட்டு கியா மாதிரியான நிறுவனங்கள் ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் அங்கிட்டு மாறி போயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் இங்கே சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு நிறைய இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் பக்கத்து ஸ்டேட்டுக்கு போயிட்டுருக்கு. அப்போ இங்கே இது வந்து இந்த பெண் கோயம்புத்தூர் பெண் பாதிக்கப்பட்ட அந்த வழக்கில் போலீஸ் சொல்கிற எல்லாமும் உண்மையாங்கிறது போலீஸ்க்கு மட்டுமே தெரியும். அந்த 3 பேர் தான் உண்மையான குற்றவாளிகளா தெரியலை. போலீஸ் 24 ஹவர்ஸில் பிடிச்சிருச்சுன்னு ஸ்டாலின் ஐயா வந்து அதுக்கப்புறம் தான் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தார் இல்லையா? ஒரு நாள் ஃபுல்லாக அவர் அதை பற்றி பேசவே இல்லை. கிட்டத்தட்ட 1.5 நாள் அதை பற்றி பேசலை. அப்புறம் தான் ட்வீட் போட்டார். துரித நடவடிக்கை எது 24 ஹவர்ஸு போலீஸ் அங்கே போகிற நைட் ஃபுல்லாக வெட்டியாக நின்றுட்டு வந்துட்டு ஏதோ பிருந்தானவர் நகரில் ஏதோ மனசாட்சி படைத்த மனிதர்களெல்லாம் அந்த பெண்ணு காப்பாற்றப்பட்டு கொடுத்துருக்காங்க, ஒப்படைச்சிருக்காங்க. ஒப்படைக்கப்பட்டதை நம்ம என்னன்னு சொல்லிட்டோம், நாங்களாக ரெஸ்கியூ பண்ணினோம், நாங்களாக மீட்டெடுத்தோம் அப்படிங்கிறது. அதனால் இன்னைய தேதிக்கு பாசிச கவர்மெண்ட்டில் எப்பயுமே என்னென்னா நமக்கு கிடைக்கின்ற செய்திகளில் 90% உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் தான் கிடைக்கும். நான் பொய்ன்னு சொன்னேன்னா அது பார்லிமெண்ட்ரி வேர்டு கிடையாது. அதனால தான் இந்த உண்மைக்கு புறம்பானங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். அப்போ நமக்கு கிடைக்கின்ற செய்திகளில் அது வந்து இந்த கோயம்புத்தூர் இன்சிடென்ட்னு மட்டும் கிடையாது, எந்த செய்தி பிரைம் தொலைக்காட்சிகளில் சொல்கிற நிறையா விஷயங்களில் கட்சி சார்பான விஷயங்கள் தான் இருக்கும். திமுக கவர்மெண்ட்டை குறிப்பாக ஐயா முதல்வரோட மனதை குளிர்விக்கும் செய்திகள் மட்டும்தான் வரும். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை குளிர்விக்கக்கூடிய செய்திகள் தான் வரும். நடுராத்திரியில் போய் எங்க குளத்துக்குள்ள இருட்டுக்குள்ள எட்டி பார்த்தார், இந்த செய்திகள் தான் வரும். மேற்பார்வையிட்டார், இதை செய்தார், அதை செய்தாருங்கிற இந்த மாதிரியான நான்சென்ஸான நியூஸ் தான் உங்களுக்கு கிடைக்குமே ஒழிய உண்மை ஸ்டாலின் கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும், இந்த ஃபாசிஸ்ட் கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் கிடைக்கின்ற செய்திகளில் உண்மைத்தன்மை என்பது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். அதனால் இந்த பொண்ணுக்கு நடந்த விஷயங்களுக்கு மிக முக்கிய காரணம் 24 ஹவர்ஸும் கிடைக்கிற டாஸ்மாக் சரக்குகள் மிக முக்கிய காரணம். அதை எந்த மீடியாவும் பேசாது, எந்த மீடியாவும் பேசாது. அதே மாதிரி போலீஸ் ரோந்து அதிமுக ஆட்சியில் அம்மா இருந்தபோது அம்மா வந்து இதுக்குன்னே நிறைய வெஹிக்கிள்ஸ் கொடுத்தாங்க. பிங்க் கலரில் நிறையா வெஹிக்கிள்ஸ் கொடுத்தாங்களா? அந்த வெஹிக்கிள்லாம் நீங்கள் இப்போ எங்கேயாவது பார்க்க முடியுதா? இல்லை. அந்த பிங்க் கலர் வெஹிக்கிள் கொடுத்தது, சைக்கிள் கொடுத்தது, இது எல்லாமே எதுக்குன்னா நீங்கள் ரோந்து போங்க, நைட்டு விமன் சேஃப்டியை என்ஷூர் பண்ணுங்க, பெண்கள் பாதுகாப்பு முக்கியம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் கொடுத்தது. இதையெல்லாம் ஸ்டாலின் கவர்மெண்ட்டு ஃபாலோ பண்ணலை. அது ஒரு மிகப்பெரிய காரணம். இரண்டாவது, காவல்துறை அதிகாரிகளுக்கு இன்ன வரைக்கும் நம்மளுடைய அமைச்சர் முதல்வர் ஐயாவா சபரீசன் ஐயாவா அப்படிங்கின்ற அந்த பெருங்குழப்பம் தான் இன்னைக்கு காவல்துறையில் நடந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு சீர்கேடுகளுக்கு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ்க்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ரீசனாக இருக்கிறது. என்னுடைய தலைவர் யார், சபரீசனா முதல்வர் ஐயாவா அப்படிங்கிற இந்த குழப்பம் ஒவ்வொரு காவல் அதிகாரிக்கும் இருக்குது. நான் இதை வந்து உண்மைக்கு மாறாக சொல்கிறேன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு காவல் அதிகாரிக்கிட்ட இதை ஒட்டி இப்படி ஒரு அம்மா சொன்னாங்க சார், இது உண்மையாக பொய்யான்னு அவரோட முகத்தை மறைச்சிட்டு அவரோட ஐடென்டிட்டியை காட்டிக்காமல் நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஹையர் அஃபீஷியலையே நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க இது 100% உண்மைன்னு. ஏன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எங்களை தேடி வருது சார், நாங்கள் யாருக்கு அக்கௌண்டபுளாக இருக்கோன்றதே தெரியலன்ற தகவல் அவங்க சொல்லி தான் எங்களுக்குன்னு தெரியுது, சரிங்களா? அப்போ இங்கே வந்து நிர்வாக தோல்வின்னு இது ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போக முடியாது. இங்கே வந்து இந்த தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கும் ஷேடோ கவர்மெண்ட் வெர்சஸ் ஒரிஜினல் கவர்மெண்ட், யார் முதல்வருங்கிற கன்ஃபியூஷன்
பியூரோக்ராட்ஸ்க்கு இருந்ததுன்னா எப்படி கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியும்? சபரீசன் சார்ட்ட சொல்லணுமா, முதல்வர்கிட்ட சொல்லணுமா? முதல்வர்கிட்ட சொல்லணுமா, சபரீசன் சார்ட்ட சொல்லணுமா? இது எல்லா ஆஃபீஸர்ஸ்க்கும் இருக்கிற ப்ராப்ளமாக இருக்குது. நாட் ஓன்லி இது ஐபிஎஸ், ஐஏஎஸ் ஆல்சோ ஃபேஸிங் த சேம் ப்ராப்ளம். அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ இங்கே இன்னொரு முறை நீங்கள் வந்து கவர்மெண்ட் டிஎம்கே ஒரு 10 வருஷம் கழிச்சு இன்னொரு தடவை கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுதுன்னா அன்னைக்கு வந்து இவங்க தெளிவாக இருக்கணும். அன்னைக்கு வந்து சிஎம் உதயநிதி இல்லை ஸ்டாலின் ஐயாவோ, அன்னைக்கு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது சிஎம் உதயநிதியோ ஸ்டாலின் ஐயாவோ இருந்தால் நிழல் கவர்மெண்ட்டாக இவர் இருந்துக்கிட்டே இருப்பாரா, இல்லை இந்த இன்னைக்கு நிழல் கவர்மெண்ட்டாக இருக்கிறவர் அன்னைக்கு ஒரிஜினல் சிஎம்மாக ஆகுவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிட்டியை கொடுத்துட்டிங்கன்னா ஐஏஎஸ் இந்த ஐபிஎஸ் பியூரோக்ராட்ஸ் தப்பிச்சுப்பாங்க. ஸோ அவங்க நலன் சார்ந்து இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான். கண்டிப்பாக நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். அதுக்கு நன்றி.